கொஞ்சம் பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு. அவர் தானா, அவர் தான் இருக்கிற வரைக்கும் பண்ண போறாங்க. அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு, மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சி வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்கும் அவரோட பணத்தை தான் எல்லாருமே செஞ்சுட்டாரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையும் ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்கும் அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாதித்த மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் அவரால் கஜானா ஃபில் பண்ண முடியும், கரெக்டா தப்பா? 100 நாள் யாராலும் வந்து கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. இது வரைக்கும் அவர் பைசா தொடர. ஆமாண்ணா, யாராலும் செய்ய முடியாது. இது வரைக்கும் வந்து எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட் எடுத்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்ல பாக்கலாம், யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்ட் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. லேண்ட் வித்ததோ மகளிர் உரிமைக்காக 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி